Hi friends, welcome to PY Job Alerts. Government of Puducherry Electricity Departmentல இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் இந்த போஸ்ட்டை தான் வந்து கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் அப்ளிகேஷன் 13/9/2025, க்ளோசிங் டேட் 19/9/2025, நேர்லேயே ஒரு 1 month கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஹார்ட் காப்பி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணுன்றது சொல்லியிருந்தேன். த சேம் திங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 22/9/2025 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண காப்பியை நீங்கள் ஹார்ட் காப்பியை எடுத்து போய்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 177 வேக்கன்சி ரீஜன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே அண்டு ஏனம்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து பார்த்திங்கன்னா 4th monthலே வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கால்ஃபர் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு அகைன் கால்ஃபர் பண்ண தேவையில்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த டைமில் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தீங்களோ அவங்க அப்ளை பண்ண தேவையில்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்மனெண்ட் அட்ரஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க ஆன்லைனில் போய்ட்டு உங்களோட லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலான்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த 177 வேக்கன்சிக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வேக்கன்சிக்கு அந்தந்த ரீஜியன் லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், தெலுங்குன்றது நெசசரின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பேஸில் கொடுத்துருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு 4/4/2025 ஓகேங்களா. ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அப்போ கால்ஃபர் பண்ணவங்க மறுபடியும் அகைன் கால்ஃபர் பண்ண தேவை. பட் சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீ நாட் அப்ளை அகைன்ன்றதையும் கொடுத்துருக்காங்க 4/4/2025 அன்றைக்கி கால்ஃபர் பண்ணும்போது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா requirement.py.gov.inல என்னென்னா பர்மனெண்ட் அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கன்றதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே அட்ரஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸில் அந்த ஹார்ட் காப்பி எடுத்துன்னு போயிட்டு வித் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ என்னென்னலாம் நீங்கள் டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு கவரில் போட்டு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணுன்றதை இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதர்வைஸ் அதுக்கான ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 2 years கிராஃப்ட்மேன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் ட்ரேடில் வாங்கியிருக்கணுன்றதையும் நம்ம சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது 19/9/2025 முன்னாடி யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான். ஆஃப்டர் தென் 19க்கு அப்புறம் யாரெல்லாம் கிளியர் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ண முடியுன்றது இங்கே இப்போ வர நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்கிறேன். ஏஜ் லிமிட் ஸோ 18 to 32 years கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் அப்பர் ஓகேங்களா ரிலாக்ஸேஷனே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 18 to 32 years கூட இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அதே போல் எக்ஸர்வீஸ் மேன்ஸ் அவங்களுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான அந்த மார்க்ஸ் எவ்வளோ கட் ஆஃப்ன்றதையும் அது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா. அண்ட் தென் EWS சர்டிஃபிகேட் அண்ட் தென் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அதில் இருக்கீங்களோ அவங்க நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா 175 மார்க்ஸை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த 175 மார்க்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒப்டைன் இன் ஐடிஐயில் நீங்கள் எடுத்த அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% டேக்கன் ஆஸ் எ கன்சிடரேஷன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் 10th மார்க் உங்களோட 10th மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% எடுப்பாங்கன்றது சொல்கிறாங்க.
அண்ட் தென் ஒரு 10 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ரெண்டிஷிப்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் முடிச்சதில் ஒரு 10 மார்க்ஸ் எடுப்புன்றதையும் சொல்லியிருக்காங்க. சீனியாரிட்டி பேஸ்மெண்ட் ஓகேங்களா. சீனியாரிட்டி பேஸ்ட் ஆன் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடிஐ ஓகேங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் சீனியாரிட்டி நீங்கள் அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு 5% வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்டில் யார் யார் எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கிறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேக்கன்சி இதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்டிசி யூடிசி ஸோ லாஸ்ட் இயர் முன்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ py.gov.in ரெக்யர்மெண்ட் ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது எல்லாமே இந்த பிடிஎஃபில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. கால்ஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பரோட குரூப் சி போஸ்ட் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஸோ இந்த வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஆன்லைன் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் கோத்ரூ பண்ணலாம். ஸோ அதே போல் நேற்று நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலை. பட் ஆனால் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே கிளியராக இருக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்ஸ் இதையும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதை கால்ஃபர் பண்ண போஸ்ட்டு தான். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ புதுசாக யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க அவங்களாம் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஐடிஐ முடிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். அதே போல் பிஎஸ்டி வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ கால்ஃபர் பண்ணதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஸோ இந்த வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஸோ கன்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் இவ்வளோ வேகன்சி இந்த போஸ்ட்லாம் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கிறத நம்ம சேனல் மூலயமா கன்வே பண்ணுறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க ரெக்யர்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது போல் பாண்டிச்சேரியில் வேகன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பார்க்குறோம். ஸோ எல்லா ரெக்கமெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைடில் நான் ஒரு சேனலில் சில இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் csknowledgeopener.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் எல்லாமே நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப்க்கான இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்லையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் டேஸில் என்னென்ன வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்கன்றதை நம்ம சேனல் மூலயமா கன்வே பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். ஸோ சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாம்னு இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனான பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஈஸியாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.